வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கமாடிட்டி ட்ரேடிங்கில் இரண்டாவது சாப்டர் க்ரூட் ஆயில் ட்ரேடிங். ஸோ இந்த க்ரூட் ஆயில் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் க்ரூட் ஆயில் தான். ஸோ நான் பொதுவாகவே மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் எப்போவுமே ட்ரேட் பண்ணுவேன். நிஃப்டி, க்ரூட் ஆயில், அப்புறம் அக்கேஷனலாக கோல்டு பெட்டல். ஸோ இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நான் எப்போவுமே ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது க்ரூட் ஆயில். ஸோ இந்த க்ரூட் ஆயில்னால் என்னென்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பெட்ரோல், டீசல், இது எல்லாத்துக்குமே மூலப்பொருள் பார்த்திங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் தான். ஸோ இந்த க்ரூட் ஆயில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹெட்ஜிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மள மாதிரியான ரீட்டைல் ட்ரேடர்ஸும் இன்ட்ராடே ட்ரேடிங் மூலமாக ப்ராஃபிட்காகவும் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுவாக 3 வகையான க்ரூட் ஆயில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும். WTI, அதாவது வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிடைக்கிற க்ரூட் ஆயிலே இதான் குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில். ஏன்னா இதில் வந்துட்டு சல்ஃபர் கண்டென்ட் வெறும் 0.2% தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது பிரெண்ட் ஆயில். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக UK, இந்த யூரோப் சைடில் வந்துட்டு இந்த ஸ்டாண்டர்டை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் சல்ஃபர் கண்டென்ட் 0.4 அண்ட் லெஸ் இருக்கும். மூணாவதாக கிடைக்கக்கூடியது இந்த மிடில் ஈஸ்ட் கல்ஃப் ஆயில். ஸோ இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் 2% வரைக்குமே இருக்கும். ஸோ இந்த 3 க்ரூட் ஆயில் தான் நம்ம வந்துட்டு பொதுவாக இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த வெஸ்டர்ன் WTI, பிரெண்ட் ஆயில், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்தியாவில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த க்ரூட் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா இந்த WTI அண்ட் பிரெண்ட் ஆயிலோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதை பற்றி நம்ம மேற்கொண்டு விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த க்ரூட் ஆயிலுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த கிராஃப்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்துட்டு எப்போவுமே 250 மில்லியன் பேரல் இந்த லெவலில் தான் இந்தியாவில் கடந்த 5 வருஷமாக கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பட் நம்ம அந்த டிமாண்ட், அதாவது கன்சப்ஷனை பார்த்தீங்கன்னா வருஷம் அதிகரிச்சுட்டே இருக்குது. 1500 இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 மில்லியன் பேரல் வரைக்கும் அதிகரிச்சுட்டே இருக்குது. இதுக்கு பல காரணங்கள். அது இந்தியா வந்துட்டு ஒரு வளரும் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால இண்டஸ்ட்ரி நிறைய புதுசாக வரும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பெட்ரோல் அண்ட் டீசல் இதோட தேவை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ், கார், பைக், இதோட கவுண்ட்டுமே பார்த்திங்கன்னா வருஷம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இதோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காகவுமே இந்த க்ரூட் ஆயிலோட கன்சப்ஷன் வந்துட்டு இந்தியாவில் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸை வந்துட்டு எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓபெக்லேருந்து வரக்கூடிய அவுட்புட். அது ஓபெக்னா ஆயில் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஸோ இந்த கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இதை வந்துட்டு கட்டுப்படுத்துது. ரெண்டாவது, ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ இதை பொறுத்து இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் மாறும். மூணாவதாக US இருக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி லெவல். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. நாலாவதாக ரிஃபைனரியோட யூட்டிலைசேஷன் ரேட், அதாவது ஒவ்வொரு ரிஃபைனரியும் எவ்வளவு யூஸ் பண்ணுறாங்க, இல்லை சும்மா வச்சிட்ருக்காங்களா, அதை பொறுத்தும் இந்த ரேட் மாறும். அப்புறம் வந்துட்டு முக்கியமானது இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ். முக்கியமாக இந்த கல்ஃபில் தான் பெரும்பாலான இந்த க்ரூட் ஆயில் வந்துட்டு உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ இல்லை ஒரு வார் இந்த மாதிரி நடக்கும்போது இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து சிவியராக அஃபெக்ட் பண்ணும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன். நார்மலாக குளிர்காலத்தில் வந்துட்டு இந்த க்ரூட் ஆயிலோட கன்சப்ஷன் வந்துட்டு பொதுவாக ரேட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹீட் பண்ணுறதுக்காக, அவங்களோட ஹீட்டிங் அப்ளிகேஷன்ஸ்க்காக இந்த க்ரூட் ஆயில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இதோட ரேட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு பேரல் இந்தியாவில் வந்துட்டு கடந்த 5 வருஷமாக ப்ரைஸ் எவ்வளவு மாறி இருக்குது. ஸோ அது மாறுறதுக்கான ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த கிராஃபில் வந்துட்டு நான் தெளிவாக காமிச்சிருக்கேன். ஸோ 2023 கிட்டத்தட்ட 6000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஜனவரி 23 கிட்டத்தட்ட 6000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இயர் எண்டிங்லேயும் பார்த்திங்கன்னா பெருசாக சேஞ்ச் இல்லை. பட் இது பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு தடவை ஜூனில் ரொம்ப அதிகமாக போயிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா வந்துட்டு ப்ரொடக்ஷனை வந்துட்டு வாலண்டியராக ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சனால ப்ரைஸ் ரொம்பவே மேலே போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர், நவம்பரில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ட்ராப் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா குளோபலாக முக்கியமாக சைனாவில் இருக்கக்கூடிய அந்த வீக் எக்கனாமிக் டேட்டா, அதாவது ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலாம் டவுனாக இருந்ததுனால இந்த ஆயிலோட தேவையும் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் ப்ரைஸ் டவுன் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம்.
ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்போவுமே கொஞ்சம் ஏற்ற இறக்கம் ரொம்ப சாப்பியாக தான் இருக்கும். அன்லைக் கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு எவர் புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். பட் க்ரூட் ஆயிலை வந்துட்டு நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ க்ரூட் ஆயிலில் டே ட்ரேடிங் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டேட்டா என்னென்னா இந்த க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு எவ்ரி வீக் வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ முதல் இன்ஸ்டிடியூஷன் என்னன்னா USEIA, ஸோ எனர்ஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் ஈவினிங் 8 மணிக்கு இந்த டேட்டா வந்துட்டு அவங்க வெப்சைட்டில் போடுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரைஸ் வாலட்டைலாக இருக்கும். அதே மாதிரி வால்யூமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது API அப்படின்ட்டு ஒரு அமெரிக்காவில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா எவ்ரி டியூஸ்டே காலையில் 2 மணிக்கு இந்த டேட்டாவை வந்துட்டு இவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் பொதுவாக இந்த EIA டேட்டா ரிலீஸ் பண்ணும்போது தான் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும் when compared to API. ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் க்ரூட் ஆயில் வந்துட்டு 2 வகையான கான்ட்ராக்டில் கிடைக்கும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் கான்ட்ராக்ட், இன்னொன்று க்ரூட் ஆயில் மினி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுக்குமே ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் சாய்ஸும் இருக்குது, ஆப்ஷன்ஸாகவும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் இந்த க்ரூட் ஆயிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், மினிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். க்ரூட் ஆயிலோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அப்படின்னு இருக்கும். க்ரூட் ஆயில் மினிக்கு க்ரூட் ஆயில் M அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ரேடிங்கில் ஒரு லாட் க்ரூட் ஆயில் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்னா 100 பேரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே மினியில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 பேரல் தான். ஸோ மேக்ஸிமம் ஆர்டர் சைஸ் வந்து ரெண்டுக்குமே சேம் தான், 10,000 பேரல். ஒரு டிக் சைஸ் வந்துட்டு ரெண்டுக்குமே ₹1. டிக் சைஸ்னால் என்னென்னா மினிமம் ப்ரைஸ் மூவ்மெண்ட், அதாவது ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு ₹1 தான் மினிமம் ப்ரைஸ் மூவ்மெண்ட். அதாவது பைசாவில், அதாவது 0.5 0.6 பைசாவில் வந்துட்டு இதில் வந்துட்டு ப்ரைஸ் மூவ்மெண்ட் நடக்காது. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே 10% மார்ஜின் வந்துட்டு கொடுப்பாங்க. அதாவது உங்கள் லாட் சைஸ் வந்துட்டு 1 லேக்காக இருந்ததுன்னா நீங்கள் 10,000 பே பண்ணால் போதும். கரண்ட் ப்ரைஸ், அதாவது இப்போ இன்னைக்கு இதுக்கே ஒரு க்ரூட் ஆயிலோட ஒரு லாட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்துட்டு 3.15 லட்சம் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் மினி பார்த்தீங்கன்னா அதில் 10%. ஏன்னா க்ரூட் ஆயிலுங்கிறது 100 பேரல், க்ரூட் ஆயில் மினிங்கிறது 10 பேரல் தான். ஸோ 10% தான் இது ப்ரைஸ் இருக்கும், அதாவது 31,500 இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டியூரேஷன் 6 மாதம் தான். ஸோ இதை வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் வந்துட்டு ஒவ்வொரு மந்த்தும் மாறும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அந்த MCXோட வெப்சைட்டில் போனீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கான அந்த எக்ஸ்பைரி டேட் வந்துட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக ஒன்று இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ட்ரேட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்துட்டு மந்த் எண்டில் வந்துட்டு கேஷ் செட்டில்மெண்ட் தான் இதில் வந்துட்டு பண்ணணும். அதாவது உங்கள் கான்ட்ராக்டை வந்துட்டு நீங்கள் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை வந்துட்டு மந்த் எண்ட் வந்துட்டு டெலிவரி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி பண்ணும்போது கேஷ் மூலமாக இதை வந்துட்டு டெலிவரி எடுக்கணும். ஸோ இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, நிறைய டிலேஸ் இருக்கிறதுனால பொதுவாக இந்த மந்த் எண்டு வரும்போது இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்துட்டு வால்யூம் இல்லாமல் ரொம்பவே ட்ரை ஆகிடும். ஸோ பொதுவாக இந்த மந்த் எண்ட் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் மந்தோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை வந்துட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்களும் ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ட்ரேடராக இருந்தீங்கன்னா மந்த் எண்டு வரும்போது நீங்கள் அந்த மந்தோட கான்ட்ராக்ட் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்தோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த தேவையில்லாத இந்த கான்ட்ராக்ட் செட்டில்மெண்ட், கேஷ் செட்டில்மெண்ட் இஷ்யூலேருந்து நீங்களும் தப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ இதே மாதிரி க்ரூட் ஆயில் மினிக்கும் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டும் இருக்குது. ஸோ லாட் சைஸ் சேம், க்ரூட் ஆயிலுக்கு வந்துட்டு 100 பேரல், க்ரூட் ஆயில் மினிக்கு வந்துட்டு 10 பேரல். மேக்ஸிமம் ஆர்டர் சைஸ் ரெண்டுக்குமே சேம் தான், 10,000 பேரல். டிக் சைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மாறும். டிக் சைஸ் வந்துட்டு க்ரூட் ஆயிலுக்கு வந்துட்டு 10 பைசா, அதாவது ₹0.1. க்ரூட் ஆயில் மினிக்கு வந்துட்டு 5 பைசா. ஸோ ரெண்டுக்குமே சேம் மார்ஜின் தான், 10% தான். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 லெவலில் இருக்கும். அதாவது க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து 5,000 இருந்ததுன்னா ஸ்ட்ரைக் கரண்ட் ப்ரைஸ் வந்து 5,000 இருந்ததுன்னா 5,050, 5,100 இல்லை 4,950, 4,900. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ கரண்ட் இன்னைக்கு இந்த மணி கான்ட்ராக்டில் ஒரு க்ரூட் ஆயில் லாட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹15,000. ஸோ இதுவே க்ரூட் ஆயில் மினி பார்த்தீங்கன்னா ஒரு லாட் வந்துட்டு ₹1,500 தான். ஸோ இந்த கான்ட்ராக்ட்லாம் என்றைக்கு எக்ஸ்பைரி ஆகும்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் என்றைக்கு அந்த மந்தில் எக்ஸ்பைரி ஆகுதோ ஸோ அதுக்கு 2 நாள் முன்னாடி வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிடும்.
ஸோ இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் செட்டில்மெண்ட் தான் பண்ணணும். ஸோ இந்த க்ரூட் ஆயிலை ட்ரேட் பண்ணும்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த டைமிங் தான். ஸோ வழக்கமாக நார்மல் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கு முடிஞ்சிடும். ஆஃபீஸ் போகிறவங்க, பகலில் வேறு வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் ட்ரேடிங் வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா ஈவினிங் 5:30க்கு மேலே நீங்கள் நைட்டு 11:30 வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா ஈவினிங் 6லேருந்து 9 மணி வரைக்கும் ட்ரேடிங் வால்யூமும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஆக்ஷனும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ உதாரணமாக ஒரு கரண்ட் ஜூலை ஃபியூச்சர்ஸோட க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஆக்ஷனை தான் காமிச்சிருக்கேன். ஸோ பொதுவாகவே என்னோட சேனலை வழக்கமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நிஃப்டியில் நான் ஒரு விவேப் ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். பட் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இந்த க்ரூட் ஆயிலில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ இந்த க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா நான் ஆங்கர்டு விவேப், பீக் ஆங்கர்டு விவேப் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி விளக்கமாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த க்ரூட் ஆயிலை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.